ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து நம்ம பெர்ஃபார்மன்ஸ் ஓகேங்களா. இதுக்கு முன்னாடியே வந்து பார்ட் 3 வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 10 ட்ரேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப்பில் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 10 ட்ரேட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்ட் 3 ஓகேங்களா. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டேட்டு பாருங்கள், மார்ச் 27, 2024 ஓகேங்களா. அதில் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்து 1870 ரூபா பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ட்ரேடு. ஓகேங்களா. அப்புறம் மார்ச் 26 நிஃப்டியில் வந்து 905 ரூபா பண்ணியிருக்கோம். ஒரே நாள்லேயே 3 ட்ரேடு பண்ணியிருக்கோம். அப்புறம் கோல் இண்டியாவில் வந்து பார்த்திங்கன்னா 3360 ரூபா நம்ம பண்ணியிருக்கோம். மூணாவது ட்ரேடு வந்து குரூட் ஆயிலில் வந்து 900 வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஒரே நாள்லேயே வந்து 3 ட்ரேடு பண்ணியிருக்கோம். 4 ட்ரேடு சக்ஸஸ் ஆகிருக்கு. இது வந்து 5வது ட்ரேடு. ஓகே, மார்ச் வந்து 20 நிஃப்டியில் வந்து 610 வந்து பண்ணியிருக்கோம். 610 ரூபா பண்ணியிருக்கோம். மெயினாக என்னென்னா, இந்த நடுவில் கொஞ்சம் ட்ரேட் பண்ணாததுக்கு காரணம் வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய பர்சனல் ஒர்க் இருந்தது. அதனால் என்னால் சரியாக மார்க்கெட்டை வந்து வாட்ச் பண்ண முடியல. அதனால் பண்ண முடியல. இந்த 5வது ட்ரேடு இது வந்து 5வது ட்ரேடு. பார்க்குறது 6வது ட்ரேடு. மார்ச் 18 வந்து இது வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடு மாரி தான் எடுத்தோம். ஃப்ரைடே பொசிஷன் எடுத்து மண்டே வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டோட எக்ஸிட் ஆகிட்டோம். அது வந்து 140 ரூபா. இதுக்குங்களா. இது வந்து ஒரு ட்ரேடு, 6வது ட்ரேடு. இப்போ பார்க்குறது 7வது ட்ரேடு, மார்ச் வந்து 14 ஓகேங்களா. இதில் வந்து நம்ம 702 ரூபா நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ பார்க்குறது 8வது ட்ரேடு, மார்ச் வந்து 5. இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அதான் நான் பர்சனல் ஒர்க் இருந்தது. மணி என்கிட்ட அந்தளவுக்கு கொஞ்சம் இல்லை. அதனால் வந்து கொஞ்சம் நம்ம பண்ணல. மற்றபடி டார்கெட்டில் வந்து போச்சு. அப்போ நடுவில் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் டெஸ்ட் எடுக்கும்போது நல்ல டார்கெட் வந்து போயிருக்கு. நான் வந்து ட்ரேட் பண்ணல, அவ்வளோதான் ஓகேங்களா. இது வந்து 8வது ட்ரேடு வந்து குரூட் ஆயிலில் 7200 ரூபா வந்து வந்திருக்கு ஓகேங்களா. இப்போ பார்க்குறது 9வது ட்ரேடு, மார்ச் 4 வந்து குரூட் ஆயிலில் 2700 ரூபா வந்து வந்திருக்கு ஓகேங்களா. 9வது ட்ரேடு ஓகேங்களா. 9 ட்ரேடு நம்ம பார்த்துருக்கோம். நல்லா சக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணி ப்ரூஃப் காமிக்கிறாங்க பார்த்தீங்களா. அந்தமாரி ஆளுங்கக்கிட்ட நீங்கள் மார்க்கெட் வந்து படிங்க. ஏன்னா வந்து மார்க்கெட்டில் என்னத்தை படிக்கிறது, ஏன்னா இதில் நிறைய வந்து மெத்தேடு இருக்குது. ஃபிபினோசின்னு இருக்குது, அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எலியாட் வேவ்ஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, சப்ளை அண்ட் டிமாண்டு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெத்தடில் வந்து யூடியூப்பில் சேனலில் நீங்கள் ட்ரேடிங் லேர்னிங் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய மெத்தட்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மெத்தேடு வந்து சூட் ஆகுன்றது பாருங்கள் ஓகேங்களா. ஏன்னா நம்ம எடுக்கிற ட்ரேடு வந்து ஒரு எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு என்ட்ரி, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் இது தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு ட்ரேடே நீங்கள் எடுக்கணும். இது உங்களால் உங்களுக்கு இது மூணுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் ட்ரேடிங்கில் வந்து லாங் டைமில் வந்து நீங்கள் நிற்க முடியாது ஓகேங்களா. கையில் காசு இருக்கிறவங்களும் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாஸ் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்களே வெளில போயிடுவீங்க. அதனால் நீங்கள் இது வந்து ஒரு பெரிய லெவலில் நீங்கள் இந்த பிஸ்னஸை கண்டினியூவாக லைஃப் டைம் ஃபுல்லாக நீங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பரான லேர்ன் பண்ணுங்கள். லேர்ன் பண்ணிவிட்டு நம்மளுடைய செட்டப்ஸ் வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. செட்டப்ஸ்ன்றது என்னென்னா கிளியரான என்ட்ரி, டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ், இதுதான் நம்மளுடைய செட்டப் ஓகேங்களா. அந்தமாரி வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு செட்டப் 2 செட்டப் அந்தமாரி தான் உங்களுக்கு ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. நம்ம நினச்ச இடத்தெல்லாம் நம்ம ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நினச்ச மாதிரியே ப்ராஃபிட் வந்து எல்லா டைமும் வராது. ஏதோ ஒரு டைம் வந்து உங்களுக்கு ட்ரெண்டிங் டைமில் தெரியாமல் நீங்கள் போட்டிருப்பீங்க, அது ப்ராஃபிட்டில் வந்திருக்கும்.
ஆனால் அதே மாதிரி தான் டெய்லியும் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா லாஸஸை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் நீங்கள் இதை பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு 5 வருஷம் இந்த மார்க்கெட்டில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதெல்லாமே வந்து லைஃப் டைம் சப்போர்ட்டு. ஓகேங்களா? இது கற்றுக் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. லைஃப் டைம் சப்போர்ட்டு. நீங்கள் எப்போ வேணாலும் திரும்ப திரும்ப நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். இன்னொன்று, எனக்கு தெரிஞ்ச புது புது டெக்னிக்கும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பேன் நான். இந்த இந்த ஒரு டெக்னிக்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு டீச் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடராக வர வரைக்கும் நான் உங்களுக்கு கைட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.